ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோஸு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இயற்கையான முறையில் நல்ல வீடியோஸு அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்றைக்கி ஒரு ஹெர்பலான தான் நம்ம எப்பயுமே நம்ம வீடியோவில் ஹெர்பல் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கருவேப்பிலை அப்புறம் நம்ம வெங்காயத்தோட தோல் இதை வச்சு தான் நம்ம ஹேர் டை பண்ண போகிறோம். வெங்காயத்தோட தோல் உரித்து எடுத்துக்கோங்க. அதை வெயிலில் காய வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. காய வைக்கிறதுனால காய வச்சு எடுத்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாகவே உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது நீங்கள் அளவு எக்ஸ்ட்ராவும் எடுத்துக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே எந்த அளவுக்கு நிறைய சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. நல்ல கருகருன்னு முடி நல்ல கருப்பு கொடுக்கறதுக்கு நிறையா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். குவான்டிட்டி அதிகமாக வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது நான் கருஞ்சீரக பொடி ஒரு ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கேன். அது நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம். நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இரும்பு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இரும்பு கடாய் நீங்கள் பெருசாக இருந்தாலும் அதுவே யூஸ் பண்ணிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மூணையும் இப்போது இரும்பு கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம டீ தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல கருஞ்சீரக பொடி ஒரு ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அளவு நான் இப்போது ஒரு ஆளுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆளுக்கு சேர்க்குற மாதிரி நீங்கள் அளவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தோல் இது கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தோல் நம்ம முடிக்கு நம்ம முடியை நல்ல ஷைனிங் ஆக்கி நம்ம முடிக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்கு இந்த வெங்காயத்தோல் நல்ல யூஸாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை நம்ம வேர் முடிக்கால் வரைக்கும் நல்ல ஒரு அடர்த்தியும் கருமை நிறத்தையும் கொடுக்கக்கூடிய கருவேப்பிலைக்கு அந்த சக்தி இருக்குதுங்க. கருவேப்பிலையே நம்ம டெய்லியும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா இளநரைகள் பிரச்சனையும் முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. கருஞ்சீரகம் பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் நம்ம முடியை நல்ல கருமையாக ஆக்கிறதுக்கும் இந்த கருஞ்சீரகம் உதவியாக இருக்குது. நம்ம வேர்க்கால் முடி நல்லா அடர்த்தியாக ஸ்ட்ராங்காக பிடிச்சு நிற்கிறதுக்கு கருஞ்சீரக பொடி ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. இப்போ வெங்காயத்தோல், கருவேப்பிலை, கருஞ்சீரக பொடி இது மூணையும் நல்லா கொதிக்க வச்சு இந்த சாறை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூட கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா உப்பு நம்ம முடிக்கு நல்ல கலர் பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப உப்பு சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக சின்ன ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா போதும். இப்போ நான் இந்த சின்ன சட்டியில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணும் அப்படின்னா பெரிய பாத்திரத்தில் இரும்பு கடாயில் யூஸ் பண்ணால் போதுங்க. டீத்தூள் நீங்கள் எந்த டீத்தூள் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இல்லாட்டி கருப்பு டீத்தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோல், கருவேப்பிலை, கருஞ்சீரகம், உப்பு, டீத்தூள் இந்த 5ஐயும் நல்லா கொதிக்க வச்சு எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு நல்ல சாறு நமக்கு கிடைக்குங்க. கருவேப்பிலை இந்த பச்சை கலர் மாறி கருப்பு கலர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். அதுதான் பக்குவம். இந்த நல்ல இதோட சாறு நல்ல டீத்தூள் நல்லா இறங்கி இதோட டிக்காஷனு எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்ல கருப்பு கலர் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் இதோட சாறு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இதை நம்ம பவுட்ரு கூட கலந்துக்கலாங்க. அதனால் இது நல்லா எந்தளவு கொதிக்கட்டுமோ அந்தளவு கொதிக்கணும். அப்போ தான் டிக்காஷன் நல்லா இறங்கும். இதோட இந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்ல தண்ணி ஃபில்ட்ரு தண்ணி தான் ஊற்றணும். உப்பு தண்ணியெல்லாம் ஊற்றினா நமக்கு சரியாக நம்ம தலையில் செட் ஆகாதுங்க, பிடிக்காது.
இந்த இந்த தண்ணி டிகாஷன் தண்ணி வந்து நம்ம தலைக்கு ஒரு ஹேர் மாஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது அந்த ஃபில்ட்ரு தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம தலையில் ஃபுல்லும் வெறும் தண்ணி அப்ளை பண்ணிட்டு கூட இதை நம்ம ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம முடிக்கு நல்ல ஒரு முடி நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் நல்ல கலர் பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு வந்து கலர் மாறி வந்துருச்சு. கருவேப்பிலை எல்லாமே கலர் நல்லா மாறி வந்துருச்சு. எந்தளவுக்கு வந்து கருப்பு கலர் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம டிகாஷனு நம்ம கருஞ்சீரக பொடி, இந்த கருவேப்பிலை சாறு, வெங்காய சாறு எல்லாவோட சாரும் நல்ல ஒரு இறங்கி சூப்பராக ரிசல்ட்டு நல்ல சாறு வந்து இறங்கி வந்துருச்சுங்க. இப்போது இந்த பக்குவத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆறுனா போதும், ரொம்ப ஆறணும்னு இல்லை. ஓரளவுக்கு சூடு ஆறுனா போதும், நம்ம பொடி கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்புறம் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கும் கரெக்டான சூடு இருக்கும், ஒரு இதமான சூடில் இருக்கும். அப்போ தான் நம்ம பொடி வந்து அதோட பொடியோட உள்ளே இருக்கிற நல்ல ஒரு தன்மையும் அது வெளியில் வரும். இப்போ நம்ம ஒரு ஃபில்டரில் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதை நல்லா வடிகட்டிக்கலாங்க. இது வந்து நான் வந்து ஸ்டீல் வடிகட்டி, அதனால் இது எந்தளவுக்கு சூடு இருந்தாலும் தாங்கும். இப்போ இது வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு இதை வந்து இப்போ ஒரு அந்த இரும்பு கடாயை நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியும் இது பார்த்திங்கன்னா அப்படின்னா நெல்லிக்காய் பொடி, இந்த 2 பொடியும் நம்ம இப்போ கலக்க போகிறோம். வெள்ளை கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய் பொடி. கரிசலாங்கண்ணி பொடி வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் என்னோடய தலைக்கு அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் முடி வந்து நிறைய வெள்ளை முடி அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியும் நெல்லிக்காய் பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த டிகாஷனை, அந்த தண்ணியும் இது கூட கலந்துக்கலாங்க. நீங்கள் சூடு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சூடாக கலந்துக்கலாங்க. ஏன்னா நம்ம இதை வந்து அடுப்பில் வைக்க போகிறதில்ல, இது அப்படியே நம்ம விட்டுறலாங்க. இது விட்டுட்டு நம்ம ஒரு 1 ஹவர் கழித்து தான் இதை அப்ளை பண்ண போகிறோம். ஏன் 1 ஹவர் கழித்து அப்ளை பண்ணுறோம்னா இதில் இந்த பொடி வந்து இந்த சாறு கூட நல்லா மிக்ஸ் ஆகி அப்போ தான் இதுக்குள்ளே இருக்கிற பொடியோட நல்ல ஒரு கலர் பிடிக்கிறதும் நமக்கு வந்து ரெடி ஆகும். இது கொஞ்சம் நேரம் ஊறி இதில் உள்ள பொருட்கள், இதில் உள்ள நெல்லிக்காயோட சாரும் அதுக்கப்புறம் நம்ம கரிசலாங்கண்ணியோட சாரும் இப்போ பொடியாக இருக்கிறதுனால நல்லா காஞ்சிருக்கும். அதனால் நம்ம இந்த டிகாஷன் கூட சேர்த்து இது வந்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் அது வெளியில் வரும். வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறிக்குங்க. கலர் மாறினதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து இது அப்படியே விட்டுறலாம். 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இந்த டிகாஷனும் இந்த பொடியும் கலந்து அப்படியே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு எந்த இடத்துல எல்லாம் வெள்ளை முடி இருக்குதோ அந்த இடத்துல ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கலர் மாறி வந்திருக்கும். அந்த கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு 1 மணி நேரம் கழித்து, மினிமம் 1 மணி நேரம், மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுருக்கலாங்க. இப்போ 1 ஹவர் கழித்து நம்ம தலையை வெறும் தலையில் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர் மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாங்க. அப்படி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா தயிர் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம முடி வந்து நல்ல சாஃப்டாகவும் நல்ல ஸ்மூத்தாக இருக்குங்க. நம்ம முடிவை தொட்டு பார்க்குறதுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். இது கூட தயிர் ஆட் பண்ணி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம கழுகிட்டு 1 மணி நேரம் கழிச்சிட்டு வெறும் தண்ணியில் கழுகிடுங்க. கழுகிட்டு அதுக்கப்புறம் இந்த டிகாஷன் தண்ணி இருக்குதுல்ல, அந்த தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணது மீத வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை பண்ணி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் முடி வந்து நல்ல வெள்ளை முடி மாறி கருப்பு முடியாக மாறிடுங்க. இப்படி நம்ம இயற்கையான முறையில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம முடி வந்து சூப்பராக ரிசல்ட் இருக்குங்க. இதை கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இந்த மாதிரி இயற்கை முறையில் இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம முடியை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. இயற்கையை காப்போம், நம்ம முடியை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கலாங்க. நம்ம வீடியோஸில் நிறைய இயற்கையான பொருட்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பொருட்களை வந்து போட்டுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில்